ஷே நந்தி எல்லா உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு நீதிமன்ற கோர்ட்டில் இவன் அச்சடித்த பேப்பர் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது அம்புட்டோம். இது ஒரு விளையாட்டா அடித்து பேப்பரை விட்டு இந்த சின்ன பிள்ளைய வீடு கட்டி விளையாடும். சின்ன பிள்ளைய வீடு கட்டி சும்மா அந்த மண்ணில் வச்சு விளையாடும். அந்த மாதிரி விளையாடு தான் டெல்லியிலும் தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் அரசியல்வாதி விளையாட்டு பிதிக்கி போடுவார். பிதிக்கி சாணி வெளியே வந்துடும் பார்த்துக்கோ. ஏண்டா விவசாயத்தை பூரா அழிக்கிறதுக்காடா கொடுத்துருக்காரு கடவுள், உனக்கு விவசாயத்தை அழிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. கொடியை தூக்கி ஆட்டி செத்தவனை ஒரு மொட்டையனை பேப்பரில் அச்சடித்து நீதிமன்றத்துலேயும் தூக்கி வச்சுருக்காங்க. அந்த மொட்டையனை அவனோட பூமியை கொடுத்துருக்கான். முட்டியாப்பேலை காமுட்டியாப்பேலை இது சுதந்திர கொடியான். கண்டார ஒளி 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா சிவன் கோயில் ஆலயம் பூரா இருக்குது. எல்லா கணக்கு எல்லா கணக்கும் 7 ஜெம்மமாக உட்காந்துருக்காரு தெரியுமா இல்லையாடா? ஒரு ஜெம்மத்துக்கு 700 வருஷம் 7 ஜெம்மம் மாதிரி பெருத்து அப்படியே உடம்ப தூக்கிட்டு அலையுதா இந்த ஜெம்மத்தில் அரசியல்வாதி நச்சிருவார். எங்கெங்கே சேட்டை வந்து அத்தனையும் அங்கங்கே தூக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லா அரசியல்வாதி உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூக்கி நசுக்கி விட்டுருவார். புரியுதா? ஏண்டா பேங்கில் எதுக்கு போனால் லோனு, என்னத்துக்குனா லோனு, உனக்கு கையெழுத்து போடுறதுக்கு அப்படி இருக்காங்க. அதுதான் படிப்பு, கல்வி படிப்பு. அந்த மூளை திரிக்கிற கல்வி படிப்பு, பூமி அழிக்கிற கல்வி படிப்பு பூரா. அந்த காகித பேப்பர் செத்த பேய் பேப்பர் மொட்டையம் பேப்பரை வெளியே கொடுக்கறதுக்கு ஒரு படிப்பு. இது ஒரு படிப்பாடா? உன் உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்காரு பூமியில்? ஆடு மாடு கோழி பறவைகளோ சேர்த்து தான் ஒன்றையும் சேர்த்து தான் படைச்சி பூமியில் விட்டார். நீ வாயை திறந்து பேசினா அது ஆடு மாடுகளுக்கு இற வைக்கிறதுக்கு சாப்பாடு உணவு கொடுக்குறதுக்கு அந்த வாய்த்தன்மை நாக்குத்தன்மை கொடுத்தாரு. நீ என்னடா அடித்து வச்சுக்கா கண்டாரமேனே ஆடையில் இல்லை அதுகளுக்காவது ஆடு மாடு கோழிப்பறவைகளுக்காவது அந்த அறிவுத்தன்மை இருக்குது. உனக்கு என்னடா அறிவு இருக்குது? யோசித்து பாருடா. உட்காந்து படித்தவன் பூரா உட்காந்து யோசித்து பாரு. இது என்ன தப்பு பண்ணுதோ? கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு சாப்பாடு உணவு இருப்பு இடம் ஆடை சாப்பாடு உணவு அதுதான் கொடுத்துருக்காரு. இப்படி திரிக்கிறதுக்காடா கொடுத்துருக்காரு? எல்லாம் கேட்டுக்கோடா. பேங்க் மேனேஜர் பூரா கையெழுத்து எதிலடா போட்டுக்க? விவசாயத்தில் கையெழுத்து போட்டிருக்க மேனேஜர் நடத்துகிற ப்ரைவேட்டு கம்பெனிக்காரன் அவன் அதுக்கு மேலே டாக்குமெண்ட்ஸாக வாங்கி குமிச்சு வச்சுருக்க அங்கே பத்திரம் எங்கே பேங்கில். அதான் ஒட்டுமொத்தமாக எங்கே பேப்பர் இறக்கி அங்கே கொண்டு போய் சேர்த்து ஐயா ஏற்றி வச்சுருக்காரு. பேங்கில் ஒட்டை வலித்து ஒரு பக்கம் செதுக்கி மேனேஜர்கள் பூரா தையலை போட்டு விட்ருவார். தையல் போடண்டா அவங்களுக்கு ஒரு பக்கம் செதுக்கி தையல் போடணும் ஆணுக்கு பெண்ணுக்கும். மேனேஜர் படிப்பு ஐயாப்பா சார் மார் மேடம் பொழுத்தி மோட்டா பேலை படிப்பு கல்வி படிப்பு பூமி அழிச்சிக்கிட்டு இருக்காண்டா. வெண்ணெய் நீ போடுற காகித பேப்பர் கவர்மெண்ட் அறிவித்தது ப்ரைவேட் அறிவித்த கணக்கில் பூரா பூமி அழிக்கும். அதான் சட்டப்பேரவையில் டெல்லியும் தமிழ்நாடு வரைக்கும் சட்டப்பேரவையில் இப்படி ஓட்டுதானா ஓட்டி நச்சு கொடுக்கானா இவன் பேங்க்லேருந்து ஓட்டு தான். அப்படியே தப்பு இருந்தால் நீதிமன்றம் கோர்ட்டில் போய் வழக்காடி கையை 2 தோளில் தூக்கி போட்டு உள்ளே ஆஜராகி ஓடி போயிடுறார். கசைக்கு விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.